மிஸ்டர் பெர்ஃபெக்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. 100% இயற்கை வயாகரா, 100% ஹலால் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிக்கிறோம். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இது உங்களை ஆக்கும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீனுல் இஸ்லாம் பரிபூர்ணமான மார்க்கம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை உங்கள் மீது முழுமைப்படுத்தி விட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் அது ஒரு நிஅமத், அருட்கொடை. அந்த அருட்கொடையை கூட அல்லாஹ் அரைகுறையாக நமக்கு கொடுக்காமல் முழுமையாக அருட்கொடையை கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே பறைசாற்றுகின்றான். அப்படி இருக்கும்போது சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் இருக்கின்றதே, ஒவ்வொரு அம்சமும் அல்லாஹ்வுடைய ரசூலால் நமக்கு வடிவமைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக நமக்கு இதுதான் மார்க்கம், இதுதான் வழி, இதுதான் இஸ்லாம், இதுதான் தீன் என்று நமக்கு தெளிவுபடுத்தி சென்று விட்டார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நாம் எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலும் சரி, அது மிகப்பெரிய நஷ்டத்தையும் அழிவையும் தான் நமக்கு தரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே இந்த தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் மார்க்கம், இதுதான் வழி, இதுதான் தீன். இதை தவிர கண்ட கழிசறைகள் ஏற்படுத்தக்கூடிய வழி எல்லாம் அது மார்க்கமாகாது, தீனாகாது, வழிமுறையாகாது, கலாச்சாரமாகாது. உமை எபுதவை கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் தீனுல் இஸ்லாம் அல்லாத வேறொரு கலாச்சாரத்தை, வேறொரு வழியை தன்னுடைய கையில் எடுக்கின்றாரோ, தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ, அது அல்லாஹ் அவரிடத்திலிருந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்றான். இந்த அடிப்படையில இன்றைய கேவலமான நஸ்ரானிகளுடைய கலாச்சாரம், கிறிஸ்தவருடைய கலாச்சாரம், யூதருடைய கலாச்சாரம், இவை அனைத்துமே இஸ்லாத்தின் கலாச்சாரத்தினுடைய மாண்பை குலைப்பதற்காகவும், கலைப்பதற்காகவும், அழிப்பதற்காகவும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை. அப்படி உருவாக்கப்பட்ட கலாச்சாரங்களில் ஒன்றுதான், கிறிஸ்தவ கலாச்சாரங்கள் ஒன்றுதான் இந்த நியூ இயர் என்பது, புத்தாண்டு என்பது. அருமைக்குரியவர்களே, இந்த புத்தாண்டை பொறுத்தவரையிலே புத்தாண்டு கொண்டாடலாமா என்றால் அது அறவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் அது. ஒரு மூமினை பொறுத்தவரையிலே தன்னுடைய வாழ்க்கையை அவன் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அழகா சொல்றாங்க, இருத்தஹலத்தித் துன்யா முக்பிலா வர்த்தஹலத்தில் ஆகிரத்து முதுபிலா ஃபலிகுல்லி வாஹிதி மின்ஹுமல் பனூன் ஃபகூனு அப்னா அல் ஆகிரா வலா தகூனு அப்னா அத் துன்யா. எவ்வளவு அழகான வார்த்தைகள். ஒரு மூமினை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு பிறந்த நாளா இருக்கட்டும் அல்லது புத்தாண்டா இருக்கட்டும், இதெல்லாம் வரும் பொழுது ஒரு மூமினுக்கு இந்த எண்ணம் ஏற்பட வேண்டும். எந்த எண்ணம்? இருத்தஹலத்தித் துன்யா முதுபிரா, என்னுடைய உலகம் தன்னுடைய முதுகை காட்டி நிலையில் பயணித்து விட்டது. என்னுடைய உலகம் ஒவ்வொரு ஆண்டும் நான் புத்தாண்டு கொண்டாடும் பொழுது வரும்பொழுதும் சரி, அல்லது என்னுடைய பிறந்த நாள் வரும் பொழுதும் சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய உலகத்தின் ஆயுளில் ஒரு நாள், ஒரு வருடம் முடிந்து விட்டது, அது புறமுதுகை காட்டி சென்று விட்டது. ஒருத்த காலத்தில் ஆகிரத்து முக்பிலா, ஆகிரத் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, ஆகிரத்தின் வாழ்க்கை என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஃபலிகுல்லி வாஹிதி மின்ஹுமல் பனூன், ஒவ்வொன்றுக்கும், இந்த துன்யாவுக்கென்று சில மக்கள் இருக்கிறார்கள், ஆகிரத்திற்கென்று சில மக்கள் இருக்கிறார்கள். அதாவது உங்களை புறமுதுகை காட்டி திரும்பி சென்று கொண்டிருக்கிறது, இந்த துன்யாவுக்கென்று சில மக்கள் இருக்கின்றார்கள். உங்களை நோக்கி முன்னோக்கி வரக்கூடிய ஆகிரத்திற்கு சில மக்கள் இருக்கின்றார்கள். ஃபகூனு அப்னா அல் ஆகிரா, உங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய இந்த ஆகிரத்தினுடைய மக்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். ஃபலா தகூனு அப்னா அத் துன்யா, உங்களை புறமுதுகை காட்டி சென்றதே அந்த துன்யாவுடைய மக்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். அருமைக்குரியவர்களே, நம்மை பொறுத்தவரையிலே ஒரு புத்தாண்டு வரும் பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருடம் முடிந்து விட்டது, என்னுடைய துன்யாவில் ஒரு வருடம் முடிந்து விட்டது, என்னுடைய ஆகிரத்தை நோக்கி நான் ஒரு வருடம் முன்னெடுத்து வைத்து விட்டேன், அல்லது ஆகிரத்தை என்ன நோக்கி முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் இந்த அழியாத ஆகிரத்தை பற்றி தான் கவலைப்பட வேண்டுமே தவிர, இந்த அழிந்து போகக்கூடிய, அழிந்து போன துன்யாவை பற்றி கொண்டாடுவது, மகிழ்ச்சி பொங்குவது, அதை பற்றி நாம் விசேஷமாக கொண்டாடுவது, மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, புத்தாண்டு என்ற பெயரிலே அநாகரிகமான காரியங்கள் ஈடுபடுவது, கலாச்சாரம் என்ற பெயரிலே அன்கல்ச்சுரல் விஷயங்கள் ஈடுபடுவது, கலாச்சாரத்திற்கு எதிரான விஷயங்கள் ஈடுபடுவது, இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்த முறை? அருமைக்குரியவர்களே, உண்மையான மூமினான பிள்ளைகள், தாய்மார்களே, பிள்ளைகள், பெற்றோர்களே, தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை இந்த நியூ இயருக்கு, புத்தாண்டு அன்னைக்கு டிசம்பர் 31 நைட்டு வெளியே அனுப்புறோம், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடிட்டு வரட்டும். இது யாருடைய புத்தாண்டு?
இது கிறிஸ்தவர்களுடைய புத்தாண்டு. அவன் சர்ச்சுக்கு போறான், கோயிலுக்கு போறான், அர்த்தம் இருக்குது. அவன் சர்ச்சில் போய் விடிய விடிய கொண்டாடுறான், அர்த்தம் இருக்குது. கும்மாளம் அடிக்கிறான், அர்த்தம் இருக்குது. அது அவருடைய கொண்டாட்டம், அவருடைய கிறிஸ்தவருடைய கொண்டாட்டத்தை நாம் எப்படி நம்முடைய கலாச்சாரமா ஏற்றுக்கொள்ள முடியும்? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அந்த மாற்றாரையே சார்ந்தவர். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்தவ நஸ்ரானிகளாக மாற்றுவதற்காக இவ்வளவு பெற்றெடுத்து வளர்த்தெடுத்து ஆளாக்குனீங்க. உங்களுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவ நஸ்ரானிகள் கலாச்சாரத்தை பின்பற்றி அவர்கள் நஸ்ரானிகளை போட்டு நரகத்திற்கு போவதற்காக பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை ஆளாக்குனீங்க. உங்க கண்ணெதிரிலே உங்களுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போறதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? என்னுடைய இளம் செல்வங்களே, இளைஞர்களே, இளமை என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத், மிகப்பெரிய செல்வம். இந்த செல்வத்திற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த இளம் பருவத்திலே ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டங்கள், ஷைத்தான் ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகள், இவையெல்லாம் நாம் முறியடித்து இதுவரை நம்முடைய வாழ்க்கையில செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். இனி வரக்கூடிய வாழ்க்கையில நல்ல முஸ்லீமாக மூமினா வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்தில் உறுதி ஏற்போம். இன்னைக்கு உலகத்தின் நிலைமைகளை பார்க்கின்றோம், இந்தியா நிலைமைகளை பார்க்கின்றோம். முஸ்லீம்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்களுக்கும், எவ்வளவு பெரிய துன்பங்களுக்கும், எவ்வளவு பெரிய துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும், சோதனைகளுக்கும் ஆட்படுத்தப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் தீர்வு என்ன? நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைகளாம் தீர்வு ஏற்படுத்த முடியும். 1000 ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும், 1000 போராட்டங்கள் நடந்தாலும், 1000 வழக்குகள் போட்டாலும், அரசியல் ரீதியான, சமூக ரீதியான எத்தனை முயற்சிகள் செய்தாலும் இது எதுவுமே நிரந்தர தீர்வாகாது. அப்பப்போ பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும். நிரந்தர தீர்வு என்பது அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் சரணடைவதுதான், அல்லாஹ்வுடைய காலில் போய் விழுவதுதான். யா அல்லாஹ், உன்னை தவிர எங்களுக்கு ஒரு வழி இல்லை என்று கதறுவதுதான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட நேரத்திலே நாம் இன்னும் அல்லாஹ்வை விட்டு தூரமாக போனால் இது எவ்வளவு பெரிய வேதனை சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எனது அருமை வாலிப செல்வங்களே, இளம் சிங்கங்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக உங்களுடைய சக்தியை, உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய திறமையை, உங்களுடைய வளமையை, உங்களுடைய அழகை, உங்களுடைய வனப்பை, உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய ஆற்றலை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக பயன்படுத்துங்கள். இது போன்ற கேடுகட்ட கலாச்சாரத்துக்காக பயன்படுத்தாதீர்கள். அல்லாஹ் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.